ஹாய் கோல்டன் வெல் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்ட இந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல்டு ரேட்டை பார்க்கலாம். கோல்டு ரேட் இனிமே எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். அதை தவிர என்னுடைய ரிலேட்டிவ்க்கு நடந்த ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்களுக்கு நடந்த ஒரு கஷ்டமான விஷயத்துல அவங்க கோல்டை வச்சு எப்படி வந்து ரெக்கவர் ஆகி வெளியில வந்தாங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுங்க. எனக்குமே அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கான கோல்டு ரேட்டை பத்தி பாத்திரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வந்து 13,900 ரூபாய், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம கொடுத்திருக்காங்க. சில்வர் வந்து 260 ரூபாய், ஷாப் ரேட் மட்டும் ஒரு 20 ரூபாய் கூடி 13,810 ரூபாய் இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா நேத்து நைட் வந்து கோல்டு ரேட் நல்லாவே குறைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு மார்னிங் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்க்ரீஸ்க்கு பெரிய காரணம் பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ருப்பியினுடைய வேல்யூ வந்து 95 rupees கிட்ட வந்துருச்சு. நமக்கு சப்போர்ட் லெவல் கம்மியாகி பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நேத்து வந்து யூஎஸ்ல ஃபெட் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதுல வந்து ரேட் கட் எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 3.5 ல இருந்து 3.75 குள்ள அதே ரேஞ்சில தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதனால நமக்கு வந்து கோல்டுல அதனுடைய இம்பாக்ட் எதுவுமே இல்ல. அதே நேரம் ஒபேக் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகளுடைய கூட்டமைப்புல இருந்து அங்கேருந்து வந்து யுஏஇ வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எதுக்காக இந்த நியூஸ் நான் சொல்றேன் அப்படின்னா, க்ரூட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ற கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து அதுல ஒரு மெம்பர்ஸா இருக்காங்க. ஈரான் அண்ட் அமெரிக்காக்கு நடக்கிற போர்னால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. இந்த நிலைமையில வந்து இந்த யுஏஇ அந்த கூட்டமைப்பை விட்டு வெளியில வராங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து க்ரூட் ஆயில் வந்து ப்ரொடியூஸும் பண்ணலாம், அவங்க ரேட்டையுமே ஓனா பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சுதந்திரம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக வந்து அவங்க வெளியில வந்திருக்காங்க. இப்ப இவங்க வெளியில வரதுனால க்ரூட் ஆயிலுடைய பிரைஸ் வந்து குறையறதுக்கான சான்ஸுமே இருக்கு. ஆனா ஈரானை பொறுத்தவரை அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து நாங்க திறந்து விட்டுறோம், அதுக்கப்புறம் கூட நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. பட் ட்ரம்ப் வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து ஈரானுக்கு கூடு அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறதுனாலதான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வர மாட்டேங்குது. நான் ஏற்கனவே நேத்து வீடியோல சொன்ன மாதிரி ரஷ்யாவுமே வந்து கோல்டு எக்ஸ்போர்ட்டை வந்து 1ஆம் தேதிக்கு அப்புறம் நிறுத்துறாங்க. அதே மாதிரி சைனாவுமே வந்து சல்பியூரிக் ஆசிட் எக்ஸ்போர்ட்டை நிறுத்துறாங்க. ஒவ்வொரு நாடுகளும் வந்து அவங்கவுங்க கண்ட்ரிக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர்ஸை பிரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. இதனுடைய இம்பாக்ட் எல்லாம் வந்து நமக்கு மார்க்கெட்ல பிரதிபலிப்பு ஆகும்போது கோல்டுனுடைய பிரைஸ் வந்து சடனா இன்க்ரீஸ் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் வந்து கோல்டு ரேட் குறையுதோ அப்பெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வாங்க. மந்த்லி சிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால வந்து எதுவுமே கரெக்டா சொல்ல முடியலங்க. வெயிட் பண்ணி கட்டுறதுன்னா கட்டுங்க, இல்ல எனக்கு இந்த ரேட்டே ஓகே, இந்த ரேஞ்சே பரவாயில்ல அப்படின்னா நீங்க கட்டுங்க. அதுக்குதான் நான் வந்து முதல்லயே சொன்னேன், ஸ்பிளிட் பண்ணி மந்த்லி சிட் போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம மந்த்லி சிட்டை ஸ்பிளிட் பண்ணி போடும்போது என்ன ஆகும்னா, ஒரு சீட்டை வந்து நீங்க ஹை ரேட்ல கட்டியிருந்தாலும் மத்த ஒரு 2-3 சீட்டா பிரிக்கும் போது அதெல்லாம் நீங்க லோல கட்டி ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதாங்க. யூஎஸ்ல வந்து ஃபெட் ரேட் கட் எதுவுமே பண்ணல. இனிமே வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத நான் தொடர்ந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே வரேன். ஓகே, இப்ப வந்து இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இப்ப வந்து என்னுடைய ரிலேட்டிவ்க்கு நடந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து ஒரு சில லைஃப் லெசன்ஸையுமே நீங்க வந்து கத்துக்கலாம். என்னுடைய ரிலேட்டிவ் வந்து கடலூர்ல தான் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து மாமா மாமி முறை வரணும், அதாவது தூரத்து சொந்தம்னு வச்சுக்கோங்களேன். கடலூர்ல வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அதுக்கப்புறம் நிறைய லேண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்க ஃபேமிலி ரன் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருந்து. அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு, அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது. அதே ஊர்ல பாத்தீங்கன்னா எங்க மாமாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னாச்சுன்னா சடனா வந்து மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு அவருக்கு பிசினஸ். அப்ப வந்து அவர் எல்லா இடத்துலயுமே வந்து பணம் கேட்டு பார்த்து எங்கேயுமே வந்து கிடைக்கல. ஏன்னா இவர் எப்படி வந்து ரீபே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யாருமே வந்து பணம் தரல. அப்போ லாஸ்டா அவர் வந்து எங்க மாமா கிட்ட தான் வந்து அப்ரோச் பண்ணாரு. 2 லட்சம் ரூபாய் வந்து நீ எனக்கு கடனா கொடு, நான் எப்படியாச்சும் வந்து உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ், அதுக்கப்புறம் காலேஜ்னு சொல்லிட்டு ஒரே ஊர்ல வளர்ந்தவங்க. அதனால வந்து எங்க மாமாவால வந்து மறுத்து பேச முடியல. சரி நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்மள ஏமாத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து அந்த 2 lakhs வந்து கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப வந்து அதை கொஞ்சம் கடன் அடைக்க போறேன், மிச்சத்தை வந்து இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா அவர் திரும்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏற்கனவே வாங்கின கடன்களை வந்து இதை வச்சு கொஞ்சம் அடைச்சிருக்காரு போல. இப்படியே போயிட்டு 1 year அந்த மாதிரி ஆச்சு. பட் எந்த ஒரு ரூபாய் கூட வந்து திரும்பவுமே அவர் கொடுக்கல. பட் ஃப்ரெண்டுன்றதுனால இவருமே வந்து ரொம்ப பெருசா வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணல, நீ வந்து இது இவ்வளவு கொடு அவ்வளவு கொடு, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கையில விட்டுட்டாரு. எங்க மாமானுடைய பொண்ணு சொன்னல, அவ வந்து காலேஜ் முடிச்சுட்டா. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவ மேரேஜுக்கான இந்த
அந்த செலவுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவருக்கு வந்து இந்த 2 lakhsங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய தொகை தான், மேரேஜுக்கு வந்து தேவைப்படுற ஒரு தொகை இல்லையா. அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரெண்டை கேட்டு பார்க்கலாம், நம்ம கொடுத்துமே 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, போயிட்டு கேட்கிறாரு. கேட்கும்போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ வந்து என்னால உடனே திருப்பி கொடுக்க முடியாது, 5000 10,000 இந்த மாச கடைசியில கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இப்படியே வந்து இவங்க சமாளிச்சுட்டே வந்திருக்காங்க. அப்பப்ப கேட்கறது, ஒரு 3000 கையில என்ன இருக்கோ அவள்தான் கொடுக்கறது, அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை மட்டுமே இவங்க கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த கடன் வாங்கினாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வேற ஒரு ஏஜென்சி மூலியமா கடன் வாங்கியோ எப்படி பண்ணாங்களோ தெரியும், மலேசியால ஜாப் கிடைச்சு அவங்க வந்து அங்க போயிட்டாரு. இத பத்தி வந்து எதுவுமே இவங்க வந்து சொல்லவே இல்லை எங்க மாமா மாமி கிட்ட. இவங்க பொறுத்த வரைக்கும் பாவம் இன்னுமே அவனுக்கு வந்து சரியான ஒரு வருமானம் இல்லையா, அதனாலதான் நமக்கு திருப்பி தரலன்ற மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவர் போய் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் தான் வேற ஒரு ரிலேட்டிவ்ஸ் மூலியமா வந்து விஷயமே உங்களுக்கு தெரிய வந்தது. அதாவது அவர் மலேசியால போயிட்டு ஜாபுக்கு போயிட்டாரு அப்படின்றதே வந்து இவங்களுக்கு தெரியல, அந்த அளவு வந்து ஒரு அப்பாவியா தான் இருந்திருக்காங்க. அங்க போயிட்டு அவர் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு வீட்டுக்கு பணம் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்துட்டே தான் இருந்திருக்கு. இன்னொரு சைடு இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்பவே வந்து மனசு கஷ்டமா இருந்திருக்கு. என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டு வந்து இப்படி பண்ணிட்டானே, நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்காக தானே நம்ம கேட்கறோம், திரும்ப கேட்கறோம், அதை கூட புரிஞ்சுக்காம நம்மள ஏமாத்துறாங்களேன்னு சொல்லிட்டு போக போக என்னாச்சுன்னா எங்க மாமாக்குமே ரொம்பவே மன உளைச்சல் ஆகி இதுவே வந்து ஹார்ட் வீக் ஆற அளவுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வீட்டுல போய் கேட்டு சண்டையுமே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்க பணத்தை கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க கொடுத்தோமே, நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அவங்க வந்து முதல்ல சொன்ன அதே டைலாக் தான் இப்ப வந்து கடன் அடைக்கிறதுக்காக வச்சிருக்கோம், உங்களுக்கும் கொடுப்போம், கொடுக்காம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 1000 2000 அந்த மாதிரி கொடுத்து ஏமாத்திருக்காங்க. டோட்டலாவே அந்த 2 லட்சத்துக்கு நான் லாஸ்ட் வரைக்கும் சொல்றேன், அவங்க டோட்டலா ரீபே பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 20,000 தான். 2 வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு வட்டி போட்டாலே எவ்வளவு வரும் நீங்க பாத்துக்கோங்க. மொத்தமே வந்து 20,000 முடிச்சுட்டாங்க அவங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்னாச்சுன்னா இதை நினைச்சு இவருக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஜாஸ்தியாகி மைல்டான அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணிருக்காருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அவங்க குடுக்கலனாலும் பரவாயில்ல, இதுக்கான செலவே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுமே, சோ உடம்ப ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஒரே ஊரா இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இவங்களை வந்து பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கால, அவ என்ன சொல்லியிருக்கா, இப்ப வந்து எனக்கு வந்து மேரேஜ் வேண்டாம், நான் 1 or 2 years வந்து ஜாபுக்கு போறேன், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவ வந்து கடலூர்ல இருந்து சென்னைக்கு வந்துட்டா ஜாபுக்காக. சோ இவங்களுமே ஒரு சேஞ்ச் வரட்டும், நம்ம அங்கேயே இருந்தா திரும்ப அவங்கள ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பொண்ணோடய வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு வந்து ஓரளவு நல்லாவே சம்பாதிச்சு அவளுக்கான கல்யாணத்துக்கான செலவுகள், கொஞ்சம் நகை எல்லாமே கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து ஐடில தான் ஜாப் கிடைச்சது. அப்படிங்கும் போது இவங்க கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைஸ் வந்து ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சாங்க. இவங்க என்னன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வித்துட்டு சென்னையிலேயே வந்து செட்டில் ஆற மாதிரி, ஏன்னா பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ள வந்து சென்னையில தான் பாக்குறோம் அப்படின்றதுனால அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால ஒரு சில லேண்ட் இதெல்லாம் வித்து சென்னையிலே வந்து இவங்க ஒரு வீடுமே வாங்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஃபாதர் அண்ட் டாட்டர் சேர்ந்து ஒரு வீடுமே பர்ச்சேஸ் பண்ணி அங்கேயே வந்து மாப்பிள்ளையும் பார்த்து மேரேஜ்மே பண்ணி வச்சுட்டாங்க. சோ இவங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதே நேரம் நான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவர் வந்து மலேசியால ஒரு 6 to 8 months அந்த மாதிரி இருந்து திரும்பவுமே வேலையில ப்ராப்ளம் ஆகி அவங்க அதே கிராமத்துக்கே திரும்ப வந்துட்டாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு கில்ட்டியா இருந்திருக்கு. சோ போன் பண்ணி இவங்கள்ட்ட வந்து பேசியிருக்காங்க, என்னால வந்து பணத்தை திருப்பி தர முடியல அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து இவங்களால நிறையவே பாதிப்புகள் ஏற்பட்டதுனால அவர் வந்து இது ஒரு லைஃப் லெசனா தான் எடுத்துட்டாரு. என்னதான் நம்ம ஃப்ரெண்டு நினைச்சு ஹெல்ப் பண்ணாலுமே அவங்கள்ட்ட இருந்து வந்து மைண்ட் செட்டை நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதான் வந்து அவர் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்லபடியா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்லயுமே வந்து ரொம்ப பெருசா இவங்களுக்கு எந்த டிமாண்ட்ஸுமே வைக்காம ரொம்பவே நிறைவான ஒரு வாழ்க்கையை தான் வந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சென்னையில தான் இருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஒய்ஃபுமே, அதாவது எங்க மாமி தான் சொல்றேன், அவங்களுமே வந்து அப்பப்ப வர காசுல மந்த்லி நகைச்சீட்டு போட்டு ஏல சீட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு கோல்டு வந்து சேமிச்சுட்டே வந்தாங்க. அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய கல்யாண டைம்ல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாம கல்யாணமும் பண்ணி கொடுத்தாங்க. பிளஸ் வந்து அந்த பொண்ணு நல்லா படிக்க வச்சு ஏர்னிங்ஸுமே இருக்கு அவளுக்குன்னு. எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு வந்து நிறைவான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடிஞ்சது. ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல துரோகமே பண்ணாலும் கோல்டு வந்து இந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃபுமே, அதாவது எங்க மாமியுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்னதான் வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம், ஆனா கடன்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம சைட்ல தான் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுக்காக வந்து ஹெல்ப்பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல. அவங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, இதனால நமக்கு வந்து லாஸ் வந்தா நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமா, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வந்து கொடுக்கறது நல்லது. இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, வேற வழியே இல்லை அப்படின்னா நீங்க திரும்பி வராதுன்னு நமக்கே சில விஷயங்கள் தெரியும், பரவாயில்ல அப்படின்னா கொடுக்கலாம். நீங்க கொடுத்துட்டு மன உளைச்சலாகி இதனால நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ்ங்கிற ஹேபிட்டை விடவே கூடாது. அதுக்கு வந்து எங்க மாமியே ஒரு சிறந்த உதாரணம். அந்த மாதிரி வந்து அவங்க சேமிச்சு வைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ல இருந்து அவங்களால வெளியில மீண்டு வந்திருக்கவே முடியாது. அதெல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் அப்படின்றதுனால தான் நான் வந்து
வந்து இந்த வீடியோவா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். நம்மளுடைய சேமிப்பு விஷயத்திலயும் சரி, மத்தவங்களுக்கு உதவுற விஷயத்திலயும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து தனக்கு போகதான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கோட்பாட ஃபாலோ பண்ணணும். யாருக்குமே ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல வரல. 10% நம்மளுடைய சம்பளத்துல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லா மதங்கள்லயும் சரி, எல்லா பெரியவங்களுமே சொல்லியிருக்காங்க. கடன்கிறது வேற, தானம்ங்கிறது வேற. அதை நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். கண்டிப்பா இந்த வீடியோ மூலியமா உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து கோல்டு ரேட் பார்த்தோம், கோல்டு இனிமே எப்படி இருக்கும் அப்படின்ற டீடைல பார்த்தோம். அதே மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ்னுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியுமே நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.